5 things nobody tells you when you start your CA journey. நம்பர் 1, நம்ம ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் நம்மளை தாண்டி வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சிஏ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நான் சிஏ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, படித்து முடிச்சுட்டு சீக்கிரம் வேலைக்கு போவாங்க, சீக்கிரமாக ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் யாரு கூடயும் ரேஸில் ஓடல, யார்கிட்டயும் உங்களோட ஸ்பீடை ப்ரூவ் பண்ணல. யூ ஆர் ஜஸ்ட் பில்டிங் சம்திங் கிரேட் விச் டேக் இட்ஸ் ஓன் டைம். நம்பர் 2, எவ்ரி ஒன் இஸ் ஸ்ட்ரகிளிங் ஜஸ்ட் குவைட்லி. நம்ம திடீர்னு வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ இல்லை லிங்க்டின் போஸ்ட்டோ பார்க்கும்போது டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. எல்லாரும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிருப்பாங்க. ஏதோ நீங்கள் மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி, அவங்களோட ரிசல்ட்டுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. பட் அவங்க எதுவும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரகிள் அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் காமன் தான். நம்பர் 3, டிசிப்ளின் பீட்ஸ் மோட்டிவேஷன். நம்ம எல்லா நாளும் தூங்கி எழுந்திருக்கும் போது ரொம்ப இன்ஸ்பைர்டாக, ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்க மாட்டோம். பட் நீங்கள் எப்போ வந்து எந்த வித இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனும் இல்லாத நாள்லையும் பண்ண வேண்டிய ஒர்க்கை எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தோன்னா லைஃப் சேஞ்ச் ஆகும். நம்பர் 4, ஃபெயிலிங் டசன்ட் மேக் யூ வீக். ஃபெயிலியர் அப்படின்றது சக்ஸஸ்க்கு ஆப்போசிட் இல்லை, இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் சக்ஸஸ். நீங்கள் நிறைய ஃபெயில் ஆகும்போது நிறைய கற்றுக்கிறீங்க. என்ன பண்ணக்கூடாது, எந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், எதை ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 5, யூ வில் கம் அவுட் எ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். சிஏ கோர்ஸ் நம்மளோட அகாடமிக் நாலேஜ் மட்டும் டெஸ்ட் பண்ணாது, நம்மளோட எமோஷன்ஸ், பேஷன்ஸ், ஈகோ, பர்சிவரன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும். கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்கள் கையில் ஜஸ்ட் ஒரு சிஏ அப்படின்ற டிகிரி மட்டும் இருக்காது. கண்ணாடியில் நின்று பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வேற ஒரு பர்சனாக மாறி நிற்பீங்க.